இந்த வீடியோவில் நம்ம யூஷுவல் பைப்பிங் நெக்லைனில் பட் ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதுவும் லைனிங் சல்வாரில். ஸோ இப்போது நான் வந்து நம்ம பேட்டர்ன் பேப்பர் வச்சு ஃபுல்லாக பாடி அதெல்லாம் நான் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ நெக்லைன் மட்டும்தான். இப்போது நெக்லைன் வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்டு தான். ஓகே, அதனால் இது 3. இப்போது நான் வந்து எம்ப்ராய்டரி டிசைன் போட்டிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய டிசைனை ஷேப் பண்ணிக்கிறேன். இது காலர் வைக்க போகிறதில்ல, ஆனால் எனக்கு நான் போட்டுக்கிற டிசைனை எனக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் போட்டுட்டு ஜஸ்ட்டு இந்த பெட்டலுக்கு கீழே இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இதையே தான் அப்படியே நம்ம வந்து லைனிங் கிளாத்லையும் கட் பண்ணிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பரோ எதுவுமே நம்ம வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த பீகாக் ஃபெதர் கலருக்கு பைப்பிங் மட்டும்தான் வைக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி மெலிசு பைப்பிங் த்ரெட் தான் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பீகாக் ஃபெதர் கலருக்கு தான் நான் கிளாத் எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் எடுத்து பைப்பிங் வந்து எப்பவும் போல் நார்மலாக இதை ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். நான் வந்து இதுக்கு ஃபுட்டெல்லாம் மாற்ற போகிறது கிடையாது. ஏன்னா இது நான் பண்ணுற ஸ்டைலுக்கு இது எனக்கு அது தேவையில்லை. இது வந்து நல்ல லாங் பீஸு, கிட்டத்தட்ட 23 இன்ச்சஸ்க்கு நான் இதை ரெடி பண்ணிக்கிறேன். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு ஓப்பன்லேருந்து பேக் நெக்கு எல்லாம் சேர்த்து வந்துடும். அதனால தான் அதுக்கு 23 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். எப்போவுமே பைப்பிங் வைக்கிறதுக்கு கிராஸ் பீஸ் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நெக்லைனில் வளைஞ்சி வர இடம் எல்லாம் உங்களுக்கு அது ஃப்ளெக்சிபிளாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கிராஸ் பீஸ் தான் எடுக்கணும். ஸ்ட்ரைட் பீஸில் நம்ம பைப்பிங் போட்டோம்னா உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட் அதில் கிடைக்காது.
இப்போது இந்த பைப்பிங் வந்து அப்படியே பேக் நெக்குக்கும் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படியே திரும்பி மறுபடியும் ஃப்ரண்ட்டுக்கு தான் வரும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வளைச்சி எடுத்துகிட்டு வர்றதுக்கு நமக்கு அது கிராஸ் பீஸாக இருந்தால் தான் அது வளைஞ்சு கொடுத்து வரும், இல்லைன்னா வராது. கரெக்டாக இந்த கட்டுக்கிட்ட வந்து முடிச்சிடணும். இப்போது முதல்ல கட்டுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை கட்டுக்கு உள்ளே முடிச்சிடணும். அப்போ தான் நம்ம திருப்பும்போது அந்த இடம் திக்னஸ் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் வரும். நீங்கள் மார்க் பண்ணிக்கிறதுனாலும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆரம்பிக்கும் போது நான் ரிவர்ஸ் ஸ்டிச் போடலை, இப்போ தான் நான் ரிவர்ஸ் ஸ்டிச் முடிக்கும்போது தான் நான் போடுறேன். இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ லைனிங் கிளாத்தோட ராங் சைடை இது மேலே வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிகினர்னால் கண்டிப்பாக பின் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த லைன் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். இதில் பின் போடும்போது இப்படி போட்டுக்கோங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் கரெக்டாக சீட்டு ஆற மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா தையல் முன்ன பின்ன ஆகிடும். அப்புறம் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட்டு கிடைக்காது.
நான் இப்போ இதை வந்து ஷோல்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் தொடும்போது இங்கே உங்களுக்கு த்ரெட்டு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இடத்த கரெக்டாக உங்கள் இது இருக்காங்கிறத, கிளாத் ரெண்டும் சீட்டாக இருக்காங்கிறத கரெக்டாக பார்த்துக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ரன்னிங் ஸ்டிச் போட்டு பண்ணால் டென்ஷனே இல்லாமல் பண்ணலாம். இதுவும் நீட்டாக அடிச்சுட்டு லைனிங்கையும் உள்ளே வச்சு திருப்பியாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போது நம்ம இந்த கேப்புக்கு இது மாதிரி ஒரு பட்டி நம்ம நார்மலாக இது வந்து 4 இன்ச்சஸ் இந்த பட்டி. ஸோ இந்த பக்கம் 2 இன்ச்சஸ், உள்ள ஃபோல்டுக்கு 2 இன்ச்சஸ் வச்சு இதை நம்ம நேராக ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது முதல்ல அயன் பண்ணிடணும். அயன் பண்ணிட்டா நம்ம பாதி வேலை ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் ஆகும். இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் முடிஞ்சோடனே சின்னதாக கட்டர் ஒன்று வச்சுக்கிட்டு எப்போவும் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுறதையும் ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். இந்த அயன் பண்ணுறதையும் எக்ஸ்ட்ரா த்ரெட் கட் பண்ணுறதையும் நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம்னாலே உங்களுக்கு நிறைய வேலை மிச்சம் ஆகும். இப்போ இதுக்கு மேல் தையல் போடுறதுனாலும் போடலாம். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டாக இருக்காங்கிறதுக்கு நான் எனக்கு இந்த கர்வ் ஏரியா தான் நான் எனக்கு மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம அப்புறமா பட்டன் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பின்னு போடுறது மஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு அந்த
ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஆரம்பத்தில் பண்ணும்போது கொஞ்சம் திக்கு பைப்பிங் த்ரெட் வச்சு பண்ணுங்கள். நான் வந்து ரொம்ப மெலிஸ் த்ரெட் வச்சுட்டதுனால உங்களுக்கு அந்த லைனை வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸோ இனிமேல் இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்டெல்லாம் கட் பண்ண வேண்டியது தான்.